வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். தற்காமி ஆராய்ச்சி பார்க்க போகிறோம். அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் ஜெயிக்கிறதுக்கான அதிகப்படியான சாத்திகள் இருக்குது. நியூஸ் ஜே தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த கருத்து கணிப்பில் ராமநாதபுரத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த டிவி சேனல் வந்து பெரிய லெவலில் கருத்து கணிப்பு சொல்லவே இல்லை. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தொகுதி பக்கமே போகலாம், வேறு எல்லா தொகுதிகளும் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு சொல்லியிருந்தாங்க. முக்கியமான காரணம் அங்கே அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதிமுக 3வது இடத்துக்கு தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுக ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கல, ஓபிஎஸ் தோக்கடிக்கிறது தான் டம்மி ஓபிஎஸ் வைக்கலாமல் இருக்காங்க. அங்கே நவாஸ்கனிக்கும் ஓபிஎஸ் தான் வந்து மிகப்பெரிய டஃப்பான ஃபைட்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் கிடையாது, இது எடப்பாடி பழனிசாமிக்கும் சிக்கலை உண்டாகுன்றாங்க. ஓபிஎஸ் ஒரு பக்கம் ஜெயிக்க, மத்தியில் பார்த்தீங்கன்னா பாஜக வர, அது வந்து எடப்பாடி பழனிசாமியை மிகப்பெரிய ஒரு நெருக்கடி உண்டாக்கிடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கைது பண்ணி உள்ள தூக்கி வைக்கிற அளவுக்கு பெரும்ன்றாங்க. ஏன்னா 2024 பார்த்தீங்கன்னா கூட்டணி கிடையாது, 26 கூட்டணி கிடையாது. இப்போ இன்னும் சரண்டையணும், காலில் உழுவுற சூழ்நிலை தான் உண்டாகுன்றாங்க. ஸோ அப்படிலாம் ஆச்சுன்னா எடப்பாடி பழனிசாமியோட இமேஜ் வந்து காலி ஆயிரும்ன்றாங்க. எடப்பாடி பழனிசாமியோட இமேஜ் காலியானாலே முடிஞ்சு. அதிமுக பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றை தலைமைக்கான தலைமை பார்த்தீங்கன்னா பண்பு போச்சு. இப்பயே பார்த்தீங்கன்னா நேற்று செய்தியாளர் சந்திப்பில் ஓபிஎஸ் கேட்குறாங்க, இந்த மாதிரி இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணி உடைய போகிறதா சொல்லிட்டாங்க, செங்கோட்டையும் உடைக்க போகிறதா சொல்லிட்டாங்க. கேட்கும்போது அதை நீங்கள் செங்கோட்டையும் தான் கேட்கணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு பரபரப்பா. இனியும் அதிமுக பார்த்தீங்கன்னா ஒன்றிணையமாக கேட்டிங்கன்னா, ஸோ அதிமுகவுக்கு எவ்வளோ நெருக்கடியோ திமுகவுக்கும் அதே மாதிரி நெருக்கடி. செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா திருப்பியும் வெளியே வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அவரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா கனிமொழி ஆசாலாம் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அப்போ திமுக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியது. இவங்க 3 பேர் நெருக்கடி கொடுத்துட்டாங்க, இவங்க 3 பேருமே சீரியலில் இருக்க ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா, டூச்சி வழக்கு தூசி தட்டி எடுத்துட்டாங்க. என்னதான் தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஆராசம் கனிமொழியும் ஜெயிச்சாலுமே ஒரு வேளை அவங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி பார்த்தீங்கன்னா இந்த வழக்குனால வருன்றாங்க. இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி சிறையில் அடைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்குன்றாங்க. ஸோ அப்போ வந்து திமுக பார்த்தீங்கன்னா பாஜகவோட கை கோர்க்குன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர்